ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். ஏதாகிலும் அகப்படுமோ. குறிப்பிட்டு எதிர்பார்க்கிற காரியம் என்பது வேறு, எதையாவது ஒன்றை ஆண்டவருக்காக செயல்படுதல் என்பது வேறு. இப்போ ஆண்டவர் நீ இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறது சொல்றதை விட ஏதாகிலும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நமக்கு உணர்த்துகின்ற காரியமாக இது இருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு அத்திமரத்திலேயே அவர் பழங்களை எதிர்பார்ப்பார்களே என்றால், நமக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர், நமக்கு ஜீவன் கொடுத்தவர் அவர். இந்த அத்திமரம் பார்க்கறதுக்கு பச்சை பசையில இருந்துச்சே ஒழிய உள்ளுக்குள்ள கனியே இல்லை. அதனாலதான் ஏதாகிலும் அகப்படுமா. இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய வெளி வேஷம் நிறைய இருக்கான், பக்தி வினயங்கள் நிறைய இருக்கலாம். நம்மளை போல பைபிள் வாசிக்க முடியாது, நம்மளை போல ஆலயம் செல்ல முடியாது, நம்மளை போல பிரசங்க குறிப்பு எடுக்க முடியாது, நம்மை போல ஜெபிக்க முடியாது, நம்மை போல கூடி ஆர்ப்பரிக்க முடியாது. பட் கனி உள்ள வாழ்க்கை இல்லையே. உங்களை குறித்து உங்கள் மாமியார் சாட்சி சொல்லணுமே, உங்களை குறித்து உங்கள் மருமகா சாட்சி சொல்லணுமே, உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லணுமே, உங்களை குறித்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சி சொல்லணுமே, உங்களை குறித்து உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் சாட்சி சொல்லணுமே, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்கள் சாட்சி சொல்லணுமே. அனுதினமும் உங்களை பார்க்கிறவர்கள் அவனா ஐயோ கோயிலுக்கு மட்டும் ஒழுங்கா போவான், ஆனால் வாயில வர வார்த்தை இருக்க, கோயிலுக்கு மட்டும் ஒழுங்காக காணியை கொடுப்பான், ஆனால் அவன் செயல்பாடு இருக்க, அவனை கெடுக்கவான் இவனை கெடுக்கவான், இப்படிலாம் நிறைய பேர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ஏதாகிலும் எதிர்பார்க்கிறார். ஏதாகிலும் அகப்படுமா. ஆண்டவரே நீர் என்கிட்ட நான் எதையாவது ஒன்று ஏதாயிலும் உமக்காக செயல்படுகின்றவனாய் நீர் என்னை மாற்றும். கண்களை மூடுவோமா. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. நீர் எதிர்பார்க்கிறதை நாங்கள் செய்யக்கூடியவர்களாய் நாங்கள் மாற்றப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.